வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவையாவது பனங்கிழங்கை நாம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்ட முடியும்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக பனங்கிழங்குக்கான சீசன் ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் சரியான நேரம் நீங்கள் பனங்கிழங்கு சாப்பிட்றதுக்கு. இந்த பனங்கிழங்கு நமக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் சூடையெல்லாம் நமக்கு நீக்கிடும். மலச்சிக்கலையும் தீர்க்கக்கூடியதாக பனங்கிழங்கு இருக்குது. உடலுக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடியதாக பனங்கிழங்கு இருக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கும். நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்து உங்களுடைய உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அதை மீண்டும் நீங்கள் வலுப்பெற வைக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு சாப்பிடலாம். பனங்கிழங்கை வேக வைத்து சின்ன சின்ன பீஸாக நீங்கள் நறுக்கி காய வச்சு அது கூட கருப்பட்டி சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். அனிமியா போன்ற நோய்கள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கும். ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் பனங்கிழங்கு உங்களுக்கு அளித்து என்னென்ன மருத்துவ நன்மைகளை கூடுதலாக பனங்கிழங்கு உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் மேம்பாடோடு இருக்கிறதுக்கு, அதாவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்குல செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்போது செரிமானத்திற்கு வேண்டிய என்சைம் நம்ம பனங்கிழங்கு சாப்பிடும் போது உற்பத்தி ஆகிறதால செரிமானம் எப்போதுமே சீராக இருக்கும். அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் நம்ம பனங்கிழங்கு சாப்பிட்டோம்னா வேகமாக நடக்கும் ஆரம்பிக்கும். பனங்கிழங்கு சாப்பிடும் போது செரிமானம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதன் மூலமாக ஊட்டச்சத்தும் நம்முடைய உடலுக்கு விரைவாக உறிஞ்சப்பட்டு பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு நாம பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். வளர்ச்சிதை மாற்றத்தை பனங்கிழங்கு நமக்கு அதிகரிக்கும். ஸோ நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, சருமகத்தை புத்துணர்ச்சி ஆக்குவது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்துமே செய்யறதுக்கு பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதச்சத்து முக்கிய பங்காற்றுது. அது பனங்கிழங்குல நிறைவாக இருக்கிறதால நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த இடையூறும் ஏற்படுத்துறது கிடையாது. பலவிதமான நோய்களை இதன் மூலமாக எதிர்த்து போராடும். ரத்த ஓட்டத்தை நமக்கு பனங்கிழங்கு அதிகரிக்கும். நமக்கு அனிமியா எனப்படக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பனங்கிழங்கு அதுக்கான ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இந்த இரும்பு சத்து குறைபாட்டால் நமக்கு ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அனிமியா ஏற்படும். அதனால உடல் சோர்வு இருக்கும், கவனமின்மை இருக்கும், குமட்டல், கடுமையான தலைவலி, வயிற்று தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா அது அத்தனைக்குமே பனங்கிழங்குல பலன் கிடைக்கும். நம்ம பனங்கிழங்கு சாப்பிடும்போது இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக ரத்த சிகப்பு அணுக்கள் நம்முடைய ரத்தத்தில் மிக சரியான அளவுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அப்போ உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை நம்ம பனங்கிழங்கு மூலமாக எடுத்துக்கொள்ளும் போது ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டாக ஆரம்பிச்சிடும். ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டாக இருக்கும்போது ரத்தப்புறத்தமான ஹீமோகுளோபினுடைய அளவு, அந்த லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதால ஹீமோகுளோபின் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லுதா எப்போதுமே நம்ம சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருவோம். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நமக்கு இருப்போம். அப்போ நமக்கு இந்த ரத்த ஓட்டமெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில உணவுகள் மட்டுமே அதிக ஊட்டச்சத்தும் கொண்டிருக்கும், அதே சமயம் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அதே சமயம் குறைவான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு இருக்கும். எனவே நீங்கள் உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல், அதாவது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஒரே முயற்சியில் விரைவில் குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பனங்கிழங்கு நல்ல டயட் ஃபுட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பனங்கிழங்குல நார் சத்து இருந்திருக்கு. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நீண்ட நேரம் நீங்கள் பசி இல்லாமல் ஓரளவு உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலேயே நீங்கள் தேவையற்ற கிரேவிகளை சாப்பிட்றது, அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு, நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வது போன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. பனங்கில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களாக சக்தியாக மாற்றி உடல் எடை குறைப்பதில் கவனம் செலுத்தும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு சிறந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும்தான் நமக்கு பனங்கிழங்கு அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கு. இதனால கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவையும் கணிசமான அளவில் நமக்கு பனங்கிழங்கு குறைத்தக்கூடும். ஒமேகா 3 நமக்கு இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கு நமக்கு வராது. எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு சிறந்ததாக இருக்கும். பொட்டாசியம் தேவையையும் பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால இரத்த குழாய் அடைப்பையும் நமக்கு தடுக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும்.
பனங்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் எந்த விதமான தடையும் இல்லாமல் செல்லும். ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். ரத்த அழுத்தமெல்லாம் நமக்கு இருக்காது. இதன் மூலமாக இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்குது. விட்டமின் சி எனும் உயிர் சத்து பனங்கிழங்குகள் நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த வெள்ளை அணுக்களை பனங்கிழங்கு நமக்கு அதிகரிக்க செய்யும். ஸோ அதனால நமக்கு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். விட்டமின் ஏவும் பனங்கிழங்குகள் இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும். எனவே பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். இதன் மூலமா சீசனை அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடலாம். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நார் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. அதனால நமக்கு வாயு பிரச்சனை, வயிற்று பிரச்சனை என எதுவுமே இருக்காது. பனங்கிழங்கு நார் சத்துக்கு மூல ஆதாரமாக இருக்கிறதால குடல் அலர்ச்சி, வயிற்று மந்தம், வாயு பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானமின்மை, அஜீரணம் கோளாறு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த உணவாக இருக்கும். இந்த அத்தனை பிரச்சனைகளுமே பனங்கிழங்கு நமக்கு சரி பண்ணிடும். பனங்கிழங்கு கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதால தசை, எலும்பு, பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். தசை வளர்ச்சிக்கும் தசையை வலுப்பெற வைக்கிறதுக்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது. எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல நல்ல பலன் கிடைக்குது. இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு வளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்பட்டு பற்கள் உங்களுக்கு ஆடுவது போன்ற பிரச்சனை இல்லாமல் பற்களும் பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். தசை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு அப்படின்றதால சுகர் பேஷண்ட்ஸ் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது நல்ல நன்மை பெறலாம். உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து நமக்கு கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால மெதுவாக செரிமானம் செய்து குளுக்கோஸினுடைய அளவையும் மெதுவாக தான் உயர்த்தும், ஒரேடியும் உயர்த்தாது. எனவே இது சர்க்கரை நோய்களுக்கு சிறந்த ஒரு உணவாக கருதப்படுது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்க பனங்கிழங்கு தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். புரோட்டீன் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. ஸோ உடலுக்கு புரோட்டீன் சத்து மிகவும் அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடலில் முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்யறதுக்கும் புரோட்டீன் அவசியம். எனவே உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பனங்கிழங்கு நீங்கள் சாப்பிடுங்க. அந்த புரோட்டீன் பற்றாக்குறை உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த பனங்கிழங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு சுழற்சி அடிப்படையில் நீங்கள் சாப்பிடும்போது கிடைக்க ஆரம்பிக்கும். கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை பார்க்காம நம்மளால போக முடியாது. குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் பனங்கிழங்கான சீசன். இந்த பனங்கிழங்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பனங்காயம் மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் பனங்கிழங்காக நம்ம சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையும் கொடுக்குது. அதனால் பனங்கிழங்கினுடைய மருத்துவ நன்மைகளை பெறுவதற்கு வாரத்தில் ஒரு தடவையாவது பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.